ஸ்டார்டிங் சீன்லயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. ஆனா அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுது. என் கூட நீ இருக்கும் போது இன்னொருத்தன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து செம போதையில இருக்கா. அவளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோவோட பேரு வந்து குஷன், நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ஷைனி. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயினோட முதுகுல வந்துட்டு ஹீரோ ஒரு அடையாளத்தை பாக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசா இருக்க போதே மீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வீட்டில் பார்த்தா சின்ன குழந்தையா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடாக போன நம்ம ஹீரோ தான் குட்டி பையனாக இருக்கும் போது ஹீரோயினை காப்பாற்றிருக்கான். இந்த டைம்ல தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு முதுகுல அடிபட்டிருக்கு. அதை ஹீரோ நல்லாவே பார்த்துருக்கான். அந்த அடையாளத்தை தான் இப்போ பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அப்போ ஹீரோ உடனே வந்து கையில் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு அழக்கூடாது, கண்டிப்பாக இவர் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பத்திரமா உன்னை சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் காலையில ஆள நம்ம ஹீரோயின் தான் எழுந்துக்கிட்ட ஹீரோவை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப படபடன்னு ஆயிடுது. ஐயோ என்னடா பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு. இப்போதான் வந்து ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து முதல் நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கா. பயங்கரமாக சோகமாக இருந்திருக்கா. எதனால சோகமாக இருந்திருக்கான்னா இவ வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கா. அந்த பையன் வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷனில் வேற ஒருத்தி கூட இருந்திருக்கான். அதுவும் இவங்க எல்லாம் வந்து ஒன்றாவே வேலை செய்கிறவங்க. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாகவே இருக்கா. அது தெரிஞ்சதுனால தான் ஹீரோயின் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா. ஃப்ரெண்டும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறா. ஆனால் ஹீரோயின் நிறுத்தாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்பதான் ஃபுல் போதையில ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போற ஹீரோயின் என்ன பண்றாருன்னா ஹீரோ மேல முட்டிருக்கா. அப்பவும் வந்துட்டு ஏதோ யாரையோ தெரியாம நம்ம முட்டிட்டோமே சாரி கேட்போம்னு இல்லாம அப்படியே ஹீரோ மேலேயே மயக்காம படுத்துக்கிறா. அடியே தூக்கம் கலைஞ்சிடுச்சுட்டா கொஞ்சம் எழுந்துருடி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு உழுக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாளா. பார்த்த உடனே சான்ஸே இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர பையன் மாதிரி இருக்க, பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு புகழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பண்ண சும்மா இல்லாமல் ஹீரோவை வந்து கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாளா. இதுக்கு மேலே ஹீரோ மட்டும் சும்மாவா இருப்பான். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இல்லையா என்ன இவங்களுக்குள்ள நடந்ததுன்றது. மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஐயோ நம்ம வந்துட்டு என்னதான் அவன் மேல வெறுப்புல இருந்திருந்தாலும் இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது, நான் இவ்வளவு மோசமானவளாவா ஆயிட்டேன், என்னதான் அவன் மேல கோவம் இருந்திருந்தாலும் யாரோ ஒருத்தன் கால் பாய் கூட எல்லாம் நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோவை கால் பாய்ன்னு நினைச்சுக்கிட்டா. இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரவாயில்ல ஓகே